புதுவை நெல்லித்தோப்பு பகுதி கோவிலில் பால்குட விழாவில் வாலிபர் ஒருவரை 6 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை நெல்லித்தோப்பு பெரியார் நகர் 12வது குறுக்கு தெருவைச் சேர்ந்தவர் ருத்ரேஷ், வயது 28. இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டார். ஒரு பெண் குழந்தை உள்ளது. பெயிண்டர் வேலை செய்து வந்த இவர் ருத்ரேஷ் சமீப காலமாக கஞ்சா வியாபாரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அது பகுதியைச் சேர்ந்த கௌதம் என்பவரும் கஞ்சா விற்று வந்ததாக தெரிகிறது. இதனால் இருவருக்கும் கஞ்சா விற்பதில் தொழில் போட்டி இருந்து வந்தது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு இது தொடர்பாக இவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட தகராற்றில் கௌதமனை கத்தியால் ருத்ரேஷ் வெட்டினார். இதில் கௌதமனுக்கு கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் ருத்ரேஷ் கைது செய்யப்பட்டு காலாப்ட ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ருத்ரேஷ் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள கங்கை முத்து மாரியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியையொட்டி பால்குட ஊர்வலம் நடந்தது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். இந்த பால்குட ஊர்வலத்தில் ருத்ரேஷனின் தாய் மற்றும் சகோதரியும் பங்கேற்றதால் அதனை காண ருத்ரேஷ் கோவில் எதிரே நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு 2 மோட்டார் சைக்கிளில் கௌதமன் மற்றும் அவரது கூட்டாளிகள் 6 பேர் வந்தனர். இதனை கண்டதும் ருத்ரேஷ் ஏதோ விபரீதம் நடக்கப் போவதை அறிந்து அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றார். ஆனால் அந்த கும்பல் சுற்றி வளைத்து ருத்ரேஷை சராமரியாக அறிவலால் தலையில் வெட்டியது. இதில் ருத்ரேஷ் ரத்த வெள்ளத்தில் சரிந்தார். பின்னர் அங்கு வந்த கும்பல் பைக்கில் அங்கிருந்து தப்பி சென்று விட்டது. அதனை பார்த்ததும் பால்குடம் ஏந்தி வந்த பெண்களும் அங்கிருந்த பொதுமக்களும் அலறி அடித்து ஓடினர். இது பற்றி தகவல் அறிந்ததும் உருளையன்பேட்டை போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர். பின்னர் ரத்த வெள்ளத்தில் கடந்த ருத்ரேஷை மீட்டு புதுவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி ருத்ரேஷ் பரிதாபமாக இறந்து போனார். இதையடுத்து போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் காரணமாக பெரியார் நகர் பகுதியில் பதட்டம் நிலவி வருகிறது. அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மேற்கு வங்க பெண்ணுக்கு 10,000 ரூபாய் வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமி நன்கொடையை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் வீடு கவர்மெண்ட் அப்பா பைத்திய சுவாமி கோவில் அருகில் அமைந்துள்ளது. கோவிலில் தினசரி அன்னதானமும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையன்று வாழை இலை போட்டு அறுசுவை உணவும் அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சுற்று வட்டார பகுதி ஆதரவற்றவர்கள் ஜிப்மருக்கு சிகிச்சைக்கு வரும் வெளி மாநிலத்தினர் பயன்பெறுகின்றனர். மேலும் தினமும் முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கு வந்து ஜிப்மரில் சிகிச்சை பெறும் வெளி மாநிலத்தினர் உதவி கேட்பது வழக்கம். அவர்களுக்கு தேவையான பண உதவிகள் செய்வதை முதலமைச்சர் ரங்கசாமி வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த நிலையில் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த சம்காஷி என்ற பெண் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஜிப்மர் மருத்துவமனைகள் சிகிச்சை பெற புதுச்சேரிக்கு வந்திருந்தார். அவர் கோரிமேடு பகுதியில் வீடு வாடகை எடுத்து தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார். தினமும் அவர் அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் வழங்கப்படும் அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டு வந்தார். இந்த நிலையில் கடந்த 2 மாதம் வீட்டு வாடகை கொடுத்து வந்த இவர் 3வது மாதத்திற்கு வீட்டு வாடகை கொடுக்க பணம் இல்லாமல் தவித்து வந்தார். முதலமைச்சர் ரங்கசாமி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் வெளி மாநில நோயாளிகளுக்கு பண உதவி செய்வதை மேற்கு வங்க பெண் சமிஷ்கா கேள்விப்பட்டார். இதையடுத்து சமிஷ்காஷி முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டுக்கு சென்று தனது நிலைமையை எடுத்து கூறினார். உடனே முதலமைச்சர் ரங்கசாமி அந்த பெண்ணுக்கு ரூபாய் 10,000 கொடுத்து உதவி செய்து உடல் நலம் பெற ஆசை வழங்கினார். இதனை அந்த பெண் வீடியோவில் பதிவிட்டிருந்தார். சமூக வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. புதுவையில் சுட்டெரிக்கும் வெயிலின் காரணமாக பல்வேறு சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் வெப்பத்தை தாங்க முடியாமல் பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். புதுச்சேரியில் வழக்கமாக ஏப்ரல் மே மாதங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு கடந்த பிப்ரவரி மாதம் முதலே கோடை வெயிலின் தாக்கம் தொடங்கிவிட்டது. மார்ச் மாதத்தில் கோடை வெயிலின் வெப்பம் அனலாக மாறியது. அதிலும் ஏப்ரல் மாதம் தொடங்கிய பின் கடந்த 20 நாட்களாக கடும் வெயிலில் பதிவானதுடன் வெப்ப காற்று வீசி வருகிறது. நேற்று முன்தினம் நடந்த ஓட்டுப்பதிவு சதவீதம் குறைய வெயிலும் காரணமாக அமைந்திருந்தது. அக்னி வெயில் தொடக்கத்திற்கு முன்பே கடும் வெயிலில் வாட்டி வதைப்பதால் பல நேரங்களில் மக்கள் வீட்டிற்குள் முடங்கியுள்ளனர். புதுச்சேரியில் நேற்று வெயிலின் அளவு 98.2 டிகிரியாக இருந்தது. கோடை வெயில் காரணமாக புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை குறைந்துள்ளது. புதுச்சேரியில் வெயில் அளவு நாளுக்கு நாள் அதிகரிக்க துவங்கிவிட்டது. இன்று வெப்பத்தின் அளவு 99 டிகிரியாக இருந்தது. இதனால் பகல் வேளையிலிருந்து மாலை வரை புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலமான கடற்கரை சாலை வெறிச்சோடி காணப்பட்டது. புதுச்சேரி பாரதி பூங்கா எதிரே சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக அமைக்கப்பட்டிருந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாயில் நீர் வராததால் பொதுமக்கள் அவதி அடைந்தனர்.
சுற்றுலா தலமான புதுச்சேரி நகரத்திற்கு வார விடுமுறை நாட்களில் ஏராளமான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் வருவது வழக்கம். அதிலும் தற்போது கோடை விடுமுறை துவங்கியுள்ள நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் புதுச்சேரியின் சுற்றுலா தலங்களில் படையெடுத்து துவங்கியுள்ளனர். மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளும் அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரியின் பல்வேறு இடங்கள் புதுப்பிக்கப்பட்டு வரும் புதுச்சேரியில் இந்நிலையில் கடற்கரை சாலையில் அருகே அமைந்துள்ள பாரதி பூங்கா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் புதுப்பிக்கப்பட்டு நேரு சிலை அருகே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டது. இந்த குடிநீர் சுத்திகரிப்பு டேங்கில் நகராட்சி மூலம் நீர் ஏற்றப்பட்டு சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இயக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாயில் நீர் ஏற்றாமல் முறையான பராமரிப்பின்றியும் தூய்மையின்றி காணப்படுகிறது. மேலும் தற்போது கோடைக்காலம் துவங்கிய நிலையில் விடுமுறை தினத்தை ஒட்டி பூங்காவிற்கு வந்த குழந்தைகளும் பொதுமக்களும் இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாயில் நீர் வராததால் ஏமாற்றம் அடைந்தனர். எனவே இந்த குடிநீர் நிலையத்தை சீரமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மீண்டும் இயக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் பொதுமக்கள் கடற்கரையில் குளித்துவிட்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பயன்படுத்தி கை கால் முகம் கழுவது குளிப்பது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடாதபடி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் பகுதியில் நகராட்சி சார்பில் ஒரு நபரை நியமித்து இயக்க வேண்டும் என்ற சுற்றுலா பயணிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். முன்விரோதம் காரணமாக அரியாங்குப்பம் மணவெளி சாராய கடை அருகே ரவுடியின் தலையில் கல்லை போட்டு திருத்து கட்டிய இரட்டை கொலை வழக்கு ரவுடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி அரியாங்குப்பம் பழைய புகனாங்குப்பம் வீதி புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்த் என்ற அலெக்சாண்டர், வயது 33. ரவுடி அனைவர் மீது அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவருக்கும் நெல்லித்தோப்பு பெரியார் நகரில் வசிக்கும் ரவுடியான இளையராஜா, வயது 46 என்பவருக்கும் ஒரு வருடத்துக்கு முன்பு ஏற்பட்ட தகராற்றில் மோதல் ஏற்பட்ட முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே நேற்றிரவு அலெக்சாண்டர் அரியாங்குப்பம் மணவெளி சாரிய கடைக்கு சென்றுள்ளார். அங்கு கடையை மூடும் நேரத்தில் போதை அதிகமாக அங்கு ஓரமாக அவர் நின்றிருந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது அங்கு ஓடைவெளி சுடலை வீதியைச் சேர்ந்த பேய் வெங்கடேசன், வயது 34, அவனது கூட்டாளியான செல்வகுமார், வயது 37 ஆகியோருடன் வந்து திடீரென அங்கிருந்த பெரிய கருங்கல்லை எடுத்து அலெக்சாண்டர் தலையில் போட்டுள்ளனர். இதில் தலையில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் அவர் பிணமானார். இதனிடையே சாராய கடை அருகில் ரவுடி கொலை செய்யப்பட்டு கிடக்கும் தகவல் கிடைக்கவே தெற்கு எஸ்பி பக்தோவச்சலம் உத்தரவின் பெயர்கள் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வம், SI கதிரேசன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டனர். பின்னர் கொலை அன்று கிடந்த அலெக்சாண்டர் உடலை மீட்டு கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அங்கிருந்த குடிமகன்களிடம் விசாரணை நடத்தினர். அப்பொழுது பே வெங்கடேசன் தனது கூட்டாளியுடன் அங்கு வந்து அலெக்சாண்டரை கல்லால் தாக்கியது தெரிய வரவே வெங்கடேசனை இரவோடு இரவாக வலைவீசி தேடிய போலீசார் என்று அதிகாலை அவரை வீட்டின் அருகே சுற்றி வளைத்தனர். தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணைகள் இளையராஜா தூண்டுதலின் பெயரில் தனது கூட்டாளியான செல்வகுமாருடன் சேர்ந்த அலெக்சாண்டரை கொலை செய்ததாக திடுக்கிடும் தகவலை தெரிவித்தார். இதையடுத்து அலெக்சாண்டரின் மனைவி அருள்செல்வியிடம் வயது 33 புகார் பெற்ற போலீசார் கொலை 302 பிரிவின் கீழ் வெங்கடேசன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பின்னர் கொலைக்கு பயன்படுத்திய கல்லை பயன்படுத்தி போலீசார் இதற்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்படும் செல்வகுமார் மற்றும் இளையராஜா தேடி வருகின்றனர். இதனிடையே கொலையுண்ட அலெக்சாண்டரின் உடல் இன்று மதியம் கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மாலையில் அவரது இறுதிச்சடங்கு நடைபெறுவதையொட்டி புதுக்குளம் பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பிரபல ரவுடியான வெங்கடேசன் மீது இரட்டை கொலை, மாகியில் சிறைச்சாலை மீது ஏறி குதித்து உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. நெல்லித்தோப்பு பகுதியில் பிளாஸ்டிக் தார் சாலை அமைக்கும் பணியை மாசு கட்டுப்பாட்டு குழுமம் உறுப்பினர் செயலர் ரமேஷ், புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் சிவபாலன், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுச்சேரியில் 50 மைக்ரானுக்கு கீழ் உள்ள பிளாஸ்டிக் பைகள், டீ கப் உள்ளிட்ட 10 வகையான பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தடை மீறி சில கடைகளில் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரி அரசு மாசு கட்டுப்பாடு வாரியம், உள்ளாட்சி அமைப்புகள் இணைந்து அடிக்கடி சோதனை நடத்தி தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றன. இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் சுமார் 5 டன் அளவுக்கு உள்ளது. இவற்றை மறுசுழற்சி செய்து சாலை அமைக்க சுற்றுச்சூழல் துறை முடிவு செய்து அதன்படி பறிமுதல் செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை எந்திரத்தின் உதவியுடன் சிறு சிறு துகள்களாக மாற்றி தார் சாலை அமைக்கும் பொழுது தாருடன் 10% கலந்து பயன்படுத்தப்பட்டுகிறது. இந்நிலையில் நெல்லித்தோப்பு பகுதி கருணாகரன் வீதியில் 4 மற்றும் 5வது குறுக்கு தெருகளில் பிளாஸ்டிக் துகள்கள் கலந்து தார் சாலை அமைக்கும் பணி நடந்தது.
இரு தெருக்களிலும் 400 மீட்டர் தூரத்துக்கு பிளாஸ்டிக் சாலை அமைக்கப்பட்டது. இதனை மாசு கட்டுப்பாட்டு குழுமம் உறுப்பினர் செயலர் ரமேஷ், புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் சிவபாலன், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்பொழுது பிளாஸ்டிக் துகள்களை சரியான அளவு கலந்து சாலை அமைக்கும்படி மேற்கொண்டனர். இதேபோல் புதுச்சேரி நகரம் முழுவதும் உட்புற சாலைகளில் பிளாஸ்டிக் தார் சாலை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் மதுபான கடைகளின் விற்பனை நேர கட்டுப்பாட்டை வாபஸ் பெற கலால்துறை தேர்தல் துறைக்கு கோப்பு அனுப்பியுள்ளது. புதுச்சேரியில் மொத்தம் 454 மதுக்கடைகள் உள்ளது. இது தவிர 70க்கும் மேற்பட்ட சாராய கடைகள், கள்ளுக்கடைகளும் உள்ளது. மதுபான கடைகள் காலை 8 மணிக்கு திறக்கப்பட்டு இரவு 11 மணி வரை விற்பனை நடக்கும். சுற்றுலா பிரிவின் கீழ் உள்ள மதுபான கடைகள் நள்ளிரவு 12 மணி வரை மது விநியோகம் செய்வர். கடந்த மார்ச் 17ஆம் தேதி லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. அன்று முதல் மதுபான கடைகள் இரவு 10 மணிக்கு மூட தேர்தல் துறை உத்தரவிட்டது. ஆனால் இரவு 9:30 மணிக்கே மதுபான கடைகள் மூடப்பட்டது. இதனால் வழக்கமான வியாபாரம் நடைபெறவில்லை என மதுபான கடை உரிமையாளர்கள் வருத்தம் தெரிவித்தனர். தேர்தல் ஓட்டுப்பதிவு கடந்த 19ஆம் தேதி நடந்து முடிந்தது. தேர்தல் பறக்கும் படைகள், சோதனை சாவடி கண்காணிப்பு குழுக்கள் கலைக்கப்பட்டது. ஆனால் மதுபான கடை விற்பனை நேரம் குறைப்பது ரத்து செய்யப்படவில்லை. புதுச்சேரி வருவாயில் மதுபான விற்பனை மூலம் கிடைக்கும் வரிக்கு தனியிடம் உண்டு. இதனால் மதுபான கடைகளின் விற்பனை நேரத்தை பழையபடி அறிவிக்கவும், தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட நேர கட்டுப்பாட்டை வாபஸ் பெறவும் தேர்தல் துறைக்கு கலால்துறை கோப்பு அனுப்பியுள்ளது. ஓரிரு நாட்களில் கோரிக்கை மீது பரிசீலனை செய்து அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு உள்ளது. புதுச்சேரியில் 4 பேரிடம் 1,53,000 ரூபாய் மோசடி செய்த சைபர் கிரைம் குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் ரமேஷ்குமார். இவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்ட நபர் மும்பை போலீசிலிருந்து பேசுவதாக கூறினார். நீங்கள் அனுப்பிய பார்சலில் போதைப் பொருள் உள்ளதோ, நீங்கள் சிபிஐ இடம் பேசுங்கள் என மொபைல் போன் காலை மாற்றினார். உடனே சிபிஐ அதிகாரி போல பேசிய மர்ம நபர் போதைப் பொருள் பார்சல் அனுப்பியது தொடர்பாக வங்கிக் கணக்கு விவரங்கள் வேண்டுமென மிரட்டி அவரிடம் 20,000 ரூபாய் அபகரித்தனர். வைத்தியநாதன் என்பவர் மரப்பொருட்கள் ஆர்டர் தொடர்பாக ஆன்லைன் மூலம் 20,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். தொடர்ந்து புதுச்சேரியை சேர்ந்த ஜெகத் கண்டோ என்பவரின் வங்கிக் கணக்கிலிருந்து அவருக்கு தெரியாமல் 1,20,000 எடுக்கப்பட்டுள்ளது. அதே போல பாகூரைச் சேர்ந்த சிவசங்கரி என்பவரிடம் கிரெடிட் கார்டு மூலம் 11,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த புகாரின் பெயர்கள் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி செய்த நபர்கள் குறித்து விசாரித்து வருகின்றனர். தேங்காய்திட்டு ஸ்ரீ வட பத்திரகாளியம்மன் ஆலயத்தில் 57ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி உற்சவ விழாவையொட்டி சுமார் 2,000க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் தேங்காய்திட்டு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ வட பக்த காளியம்மன் ஆலயத்தின் 57வது ஆண்டு சித்ரா பௌர்ணமி உற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து காளிகள் எல்லை கட்டுதல் நடைபெற்று அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து கொடியேற்றுதல் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் சுமார் 2,000க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் அம்மனுக்கு சக்தி கிரகம், வீதி உலா, செடல் கூழ் வார்த்தல், கும்பம் கட்டுதல், முத்துப்பள்ளக்கு உற்சவம், ஊஞ்சல் உற்சவம் ஆகிய நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்து வருகின்றனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.